ஹலோ விவஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போது ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. இந்த தகவல்கள் ஃபில்அப் பண்ணும் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதில் பலவிதமான சந்தேகங்கள் இருக்குது. எப்படி ஃபில்அப் பண்ணும், ஏன்னா தவறாக ஃபில்அப் பண்ண என்ன ஆகிடும், இந்த மாதிரி பலவிதமான சந்தேகங்கள் இருக்குது. ஸோ ஒரு எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி சரியாக ஃபில்அப் பண்ணுறது, அது கூட என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு கைடன்ஸ் வீடியோ தான். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் எல்லா தகவலும் என்னென்ன முடியுமோ கொடுத்துருக்கோம். மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு இதில் சந்தேகங்கள் இருந்தால் எங்களை நேரடியாக அணுகுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான உதவிகள் நாங்கள் அல்லது கைடன்ஸ் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். ஸோ முதல்ல எஸ்ஏஆர் அப்படின்னா என்னன்னு அப்படிங்கிறது ஒரு விஷயம் நம்ம இன்னும் தெளிவு இல்லாமல் இருக்கும். ஸோ எஸ்ஏஆர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இது என்ன பண்ணியிருக்காங்க, அதாவதுனா இப்போது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா பீகாரில் முடிச்சிட்டாங்க. இப்போ ஃபேஸ் 2 பீகாரை தவிர மற்ற மாநிலங்களுக்கு இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் வாக்காளர்களாக இருப்பதற்கு இந்த எஸ்ஐஆரில் தன்னுடைய லிஸ்ட்டில் பேர் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு அல்லது யாரெல்லாம் வாக்காளர்களாக இருப்பதற்கு உண்டான அவங்க எலிஜிபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. தகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்திய குடிமகனாக இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ அல்லது இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இந்தியாவில் ரெசிடென்ஸாக இருக்கணும். அதாவது மற்ற நாடுகள்லேருந்து இங்கே குடிபெயர்ந்து முறையாக இங்கே குடியுரிமை வாங்கியவர்களாக இருக்கலாம். அதே மாதிரி சட்டப்பூர்வமாக எந்த வகையிலும் தகுதி இழந்தவர்களாக இருக்கக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் எலிஜிபிலிட்டி. எதுக்காக இது செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பொதுவாக எப்போ பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் பண்ணுவாங்க. அல்லது எலக்ட்ரல் உள்ள ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும், நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணணும்னு தோணும்போது தேவைப்படும் போது செய்வாங்க. ஸோ பொதுவாக எலெக்ஷன் வரும்போது செய்வாங்க அல்லது தேவைப்படும் போது செய்வாங்க. இது எதுக்காகன்னா கீழே கொடுத்துருக்கு பாருங்கள். அதாவது ஃப்ரீக்வெண்ட் மைக்ரேஷன் ரிசல்ட்டிங் இன் ஓட்டர் கெட்டிங் ரெஜிஸ்டர்ட் அட் மோர் தென் ஒன் பிளேஸ், நான் ரிமூவல் ஆஃப் டெட் ஓட்டர்ஸ், ராங்ஃபுல் இன்க்ளூஷன் ஆஃப் எனி ஃபாரினர். அதாவது அடிக்கடி குடிபெயர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பல நாடுகளில் நடக்கிற குழப்பனால பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நாடுகள்லேருந்து இந்தியாவுக்குள்ளே குடிபெயர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி குடிபெயர்ந்தவர்களுடைய டேட்டா ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுறதுக்காக, அதே மாதிரி ஒரே வாக்காளர் வெவ்வேறு பகுதிகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட பகுதிகளில் தங்களுடைய பெயர் பதிவு செஞ்சுருந்தால் அதை நீக்கிறதுக்காகவும் அல்லது அதை சரி பண்ணுறதுக்காக, மரணமடைந்தவர்கள், ஸோ பார்த்திங்கன்னா இப்போ கோவிட் மாதிரி ஒரு இதுக்கப்புறம் நிறைய பேர் மரணமடைந்திருக்காங்க கோவிடில். ஸோ அந்த மாதிரி இறந்த வாக்காளர்களுடைய பெயர்கள் இன்னும் நீக்கப்படாமல் இருந்தால் அந்த பெயர்களை நீக்குவதற்காகவும், தவறுதலாக யாரேனும் வெளிநாட்டவர்கள் இங்கே சேர்த்திருந்தால் அவர்களுடைய பெயர் நீக்கிறதுக்காக, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான். ஸோ இது கடந்த முறை பார்த்திங்கன்னா 2002 2004 இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் இன்னும் அடுத்தடுத்த இதில் வரும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஃபார்ம் இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த ஃபார்மை 4 செக்ஷனாக நான் பிரிச்சிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவங்க பிரித்தாங்க, அவங்க இதை சொல்ல வரல. இந்த ஃபார்மில் கொடுத்த தகவல்களை நான் 4 செக்ஷன்ஸாக நான் பிரிச்சுக்கிறேன். இதுக்காக நமக்கு நேயர்கள் நீங்கள் யார் பார்க்குறீங்களோ உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்காக எளிதாக இருக்கணுங்கிறதுக்காக பிரிச்சிருக்கு. ஸோ மேலே இருக்கிற செக்ஷன் 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில் இருக்கிறது செக்ஷன் 2, கீழே ஒரே காலம் ரெண்டாக பிரிச்சிருக்கேன். செக்ஷன் 3 செக்ஷன் 4னு ரெண்டாக பிரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் கையொப்பமிடுறதுக்கு ஒரு இடமும் பிஎல்ஓ சைன் பண்ணுறதுக்கு ஒரு இடமும் இருக்கும். இதுதான் இந்த ஃபார்முடைய ஃபார்மெட். ஓகேங்களா? செக்ஷன் 1ல் என்ன இருக்குன்னா, நம்மளை பற்றின தகவல்கள், யார் வாக்காளரோ வாக்காளர் பற்றின அனைத்து தகவலும் ஏற்கனவே இதில் ஃபில்அப் ஆகிருக்கும். இது செக்ஷன் 1. இது செக்ஷன் 2. செக்ஷன் 2ங்கிறது வாக்காளர்கள் அவங்களுடைய தகவல்கள் ஃபில்அப் பண்ணுறதுக்கு உண்டான இடம். செக்ஷன் 3 அண்ட் செக்ஷன் 4 வாக்காளர்கள் அவருடைய உறவினர்கள் பற்றின தகவல்கள் தரதுக்கான இந்த இடம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் 4 செக்ஷன்ஸ். இது தவிர இப்போ இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்தது போக சிலருக்குன்னு சந்தேகங்கள் இருக்கும். அதாவது சார் என் பேர் என் பேரே லிஸ்ட்டில் இல்லை, எனக்கு எஸ்ஐஆர் ஃபார்மே வரல அப்படின்னா, புதிதாக நீங்கள் சேர்த்தணும், உங்களுடைய பேரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்தனா ஃபார்ம் 6ன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்க? நீங்கள் போய் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஃபார்ம் 6ன்னு இருக்கும். அந்த ஃபார்ம் 6 எடுத்தீங்கன்னா ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணால் உங்களுடைய நேம் புதுசாக சேர்த்தலாம். ஃபார்ம் 7 யாராவது உங்கள் குடும்பத்தில் யாராவது
த இறந்திருந்தா அவங்களுடைய பேரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் 7 ஃபில்அப் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய பேரை நீக்கிடலாம். ஃபார்ம் 8ங்கிறது நான் ஏற்கனவே ஒரு இடத்துல தான் இருந்தேன். இப்போ புதுசாக வீடு கட்டிட்டு வேற ஒரு பகுதிக்கு போயிட்டு இனிமேல் நான் அந்த இடத்த விட்டு மாற போகிறதில்ல அப்படின்னா, ஆனால் உங்களுடைய வாக்கு வேற ஒரு ஏற்கனவே இதுக்கு முன்பு குடியிருந்த பகுதியில் இருக்குன்னா, உங்களுடைய அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு, உங்களுடைய ஷிஃப்டிங் உங்கள் அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கோ அல்லது வேறு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா அதை பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இதுதான் இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸோடைய லிஸ்ட்டு. இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பற்றியும் நம்ம பின்னாடி டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கார்டு. மத்திய அரசாங்கமோ அல்லது மாநில அரசாங்கமோ கொடுத்த ஒரு ஐடி கார்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எம்ப்ளாயர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு இந்த ஐடி கார்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அல்லது பென்ஷனராக இருந்தால், எம்ப்ளாயாக இருந்து ரிட்டையர் ஆனவங்க இருந்தால் பென்ஷன் டாக்குமெண்ட் இருக்கும், அவங்களுக்கு இருக்கும். இது போக பேங்க்லோ போஸ்ட் ஆஃபீஸ்லோ யாராவது வழங்கப்பட்ட ஒரு லோக்கல் அத்தாரிட்டி கொடுத்த ஒரு டாக்குமெண்ட் உங்களுடைய ப்ரூஃபுக்கு. இது போக பர்த் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட், அப்புறம் ஸ்கூல் சர்டிஃபிகேட். நம்ம 10th +2 படிச்சிருந்தால் அதோடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட் அல்லது நம்மளுடைய டிகிரி சர்டிஃபிகேட். அப்புறம் நிரந்தரமான குடியுரிமை வாங்குறதுக்காக ஏதாவது ஒரு அத்தாரிட்டியில் வாங்கியிருந்தோம்னா அந்த சர்டிஃபிகேட். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த மாதிரி பகுதியில் குடியிருந்தீங்கன்னா ட்ரைபல் போர்ஷனில் அவங்களுக்கு. ஓபிசி எஸ்சி எஸ்டி இருந்தால் அவங்களுக்கு உண்டான கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு. அப்புறம் நேஷ்னல் ரெஜிஸ்டார் ஆஃப் சிட்டிசன்ஸ்னு ஒன்று இருக்குது. எங்கே அவசியப்படுமோ அதை மட்டும் இது யூஸ் பண்ணோம். அப்புறம் ஃபேமிலி ரெஜிஸ்டர், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரேஷன் கார்டு. பட் ரேஷன் கார்டில் என்ன ஒரு இப்போ ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, அது வந்து முன்னாடி வந்து ரேஷன் கார்டில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ அந்த ரேஷன் கார்டில் அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஒருத்தர் குடும்ப தலைவர் சம்மந்தமான டீட்டெயில்ஸாக இருக்கும். அதனால் இதை முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தாதீங்க. அடுத்து வீடு பத்திரம். உங்களுடைய வீடு ஏதாவது கவர்மெண்ட்டில் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரீ ஹவுஸ் ஸ்கீம்ஸ் ஏதாவது அலாட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அலாட் பண்ணியிருப்பாங்களா, அந்த ஃப்ரீ ஹவுஸ் நீங்கள் சொந்தமாக வாங்கின வீட்டு கிடையாது. அரசாங்கம் உங்களுக்கு ஒதுக்கீடு செய்கிற ஏதாவது இலவசமான வீடு ஏதாவது ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்கன்னா அது. ஓகேங்களா? ஸோ இதுதான் மேஜராக தேவை. மொதல் 11 மட்டும்தான் ஆதார் கார்டு வந்து அக்செப்ட் பண்ணுறதில்ல, பட் போட்டிருக்காங்க அக்செப்ட் பண்ணுறதில்ல. அதனால் இந்த மொதல் 11 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 28 2025 நவம்பர் 3 2025 வரைக்கும் இதுக்கு உண்டான ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க பிஎல்ஓஸுக்கு. அந்த எலெக்ஷனில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆக போகிறாங்களோ அவங்களுக்கு. அதுக்கு பிறகு 4ஆம் தேதியிலேருந்து, அதாவது நவம்பர் 4 2025 டிசம்பர் 4 2025 வரைக்கும் வீடு வீடாக போய் இந்த எனுமினேஷன் ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணி வாங்குகிற ஃபேஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ 4ஆம் தேதி டிசம்பர் சப்மிட் பண்ண பிறகு அந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஆன்லைனில் ஃபில்அப் பண்ண பிறகு, ஆன்லைனில் அவங்க அப்லோடு பண்ண பிறகு 9ஆம் தேதி ஒரு டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல், அதாவது ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் ஆகும். அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் நம்ம பார்த்த பிறகு ஏதாவது தவறுகள் இருக்குது, விடுபட்டுருக்குன்னா நீங்கள் 9ஆம் தேதி டிசம்பர் 2025 ஜனவரி 8 2026 வரைக்கும் நீங்கள் அந்த கிளைம் பண்ணலாம். அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தால் பண்ணலாம். அதுக்கு உண்டான ஹியரிங் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் 9 ஜனவரி 31 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ஓகே ஆன பிறகு ஃபைனல் டிராஃப்ட் எல்லாமே இடைநீக்கப்பட்டது, பெயர் நீக்கப்பட்டது, புதிதாக சேர்க்கப்பட்டது எல்லாமே சேர்த்து பிப்ரவரி 2026 ஃபைனலாக ஒரு வாக்காளர் பட்டியல் வெளியே வந்துடும். ஸோ இதுதான் இதனுடைய ஷெடியூல். இப்போ ஃபார்ம் 1, இந்த ஃபார்மில் செக்ஷன் 1 என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். செக்ஷன் 1 பாருங்கள், இது ஏற்கனவே ப்ரீ பிரிண்டடாக இருக்கும். இது ஏற்கனவே உங்களுக்கு ஃபில்அப் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இடது பக்கம் பார்த்தீங்கன்னா வாக்காளர் பெயர், உங்களுடைய பெயர், உங்கள் புகைப்பட அடையாள அட்டை எண், அதனுடைய நம்பர் இருக்கும், அட்ரஸ் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வரிசை எண், உங்கள் பாகம், உங்கள் சட்டமன்ற அல்லது பாராளுமன்ற தொகுதியுடைய பேர், மாநிலம் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் ஒரு கியூஆர் கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது போக இப்போ உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை என்ன, அடையாள அட்டையில் இருக்கக்கூடிய புகைப்படம் அப்படியே இருக்கும். புதுசாக நீங்கள் உங்கள் புகைப்படம் ஒட்டணுன்னா ஒட்டுறதுக்கு உண்டான இடம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் செக்ஷன் 1. செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் இது வந்து யாருன்னா எல்லாருமே ஃபில்அப் பண்ணுவோம். ஓகேங்களா? யாருக்கெல்லாம் இந்த எனுமரேஷன் ஃபார்ம் கையில் இருக்கோ அவங்க எல்லாருமே ஃபில்அப் பண்ண வேண்டிய செக்ஷன் தான் செக்ஷன் 2. ஸோ செக்ஷன் 2 அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் ஓட்டர்ஸ், யாருக்கெல்லாம் ஓட்டர் ஐடி இருக்கோ, யாருக்கெல்லாம் இந்த ஃபார்ம் கையில் கொடுத்துருக்காங்களோ அவங்க அத்தனை பேருமே இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும். எப்படி ஃபில்அப் பண்ணுங்கிறது அடுத்தது பார்க்குறோம். ஸோ இதில் என்ன டீட்டெயில்ஸ் இருப்பாங்க, உங்கள் டேட்டு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் எண் ஃபில் பண்ணும், உங்கள் மொபைல் நம்பர் ஃபில் பண்ணும், அப்பா அல்லது
பேர் ஃபில்அப் பண்ணணும், அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் கொடுக்கணும். அதே மாதிரி அம்மாவுடைய பேர், அம்மாவுடைய ஓட்டர் ஐடி கொடுக்கணும். கல்யாணம் ஆகியிருந்தால் உங்களுடைய மனைவி அல்லது கணவருடைய பேர், அவங்களுடைய ஓட்டர் ஐடி கொடுக்கணும். இதுதான் இதில் ஃபில்அப் பண்ண வேண்டிய டேட்டா. செக்ஷன் 2ல் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். செக்ஷன் 2 இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதில் என்ன, ஃபஸ்ட்டு பிறந்த தேதி உங்கள் டேட் ஆஃப் பர்த் எழுதணும். எப்படி எழுதணும்னா, முதல்ல 2 நம்பர், ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் உங்கள் டேட்டு பிறந்த தேதி, அடுத்த 2 நம்பர் பிறந்த மாதம், அடுத்த 4 நம்பர் பிறந்த வருடம். இந்த பிறந்த தேதி ஒற்றைப்படையாக 1 2 3 4 5 6 7 8 9 ஒற்றைப்படையாக இருந்தால் நீங்கள் 2 இலக்க எண்ணாக தான் எழுதணும். 01 01 01 அப்படின்னு தான் எழுதணும். ஒன்றுன்னு ஃபஸ்ட்டு கட்டத்தில் போட்டுறக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ முதல் 2 கட்டம் எதுக்காகனா உங்களுடைய பிறந்த தேதி எழுதுறதுக்கு. ஸோ உங்களுக்கு உங்களுடைய தேதி 10 அதுக்கு மேற்பட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஸோ 10லேருந்து 31க்குள்ளே இருக்கிறவங்க 2 இலக்க எண்கள் அப்படி எழுதிடலாம். ஆனால் ஒற்றைப்படையாக இருந்தால் முதல்ல பூஜ்ஜியத்தை சேர்த்து தான் நீங்கள் எழுதணும். இதே மாதிரி தான் தேதி எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் மாதத்தையும் எழுதணும். ஓகேங்களா? ஸோ 01 06. ஸோ 01ங்கிறது பிறந்த தேதி, 06ங்கிறது மாதம், ஜூன் மாதத்தை குறிக்குது. 1973 1973ங்கிறது பிறந்த வருடத்தை குறிக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் எண், இது ஆப்ஷனல் தான், பட் ஆதார் எண் கொடுங்க. ஆப்ஷனு கொடுத்துருக்குறாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, ஆதார் எண் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர் எந்த நம்பர்னால், எந்த நம்பர் நீங்கள் வந்து ஓட்டர் ஐடியோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பர். அப்புறம் தந்தையின் பெயர், ஸோ அப்பாவுடைய பெயர். அதுக்கப்புறம் அப்பாவுடைய தற்போதைய வாக்காளர் அட்டை எண், அதை மேலே எழுதியிருக்கும். ஏடபிள்யூபின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்து, ஒரு 3 ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்து 7 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அம்மாவுடைய பேர், அம்மாவுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண். திருமணமாகி இருந்தால் பெண்களாக இருந்தால் கணவர், ஆண்களாக இருந்தால் மனைவியுடைய பெயர், அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் எழுதுங்க. இப்போ இதில் தந்தை பெயர், தந்தை வாக்காளர் அடையாள எண், தாயார் பெயர், தாயார் வாக்காளர் அடையாள எண். இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் உயிரோடு இருந்தாங்கன்னா தான் நீங்கள் இந்த வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை எழுதணும். பேர் ஆனால் கண்டிப்பாக எழுதணும். இன்றைக்கி அப்பா வந்து உயிரோடு இல்லைனாலும் அப்பாவுடைய பேரை நீங்கள் அங்கே எழுதணும். அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் மட்டும் தான் கொடுக்கக்கூடாது. அம்மா உயிரோடு இருக்காங்க, அம்மாவுக்கு ஓட்டர் ஐடி இருக்குன்னா ரெண்டுமே எழுதுங்க. சப்போஸ் அம்மாவும் இல்லைன்னா அம்மாவுடைய பேரை மட்டும் எழுதுங்க, ஓட்டர் ஐடி எழுதாதீங்க. அதேமாதிரி கல்யாணம் ஆகியிருந்தால் மட்டும் இதை ஃபில்அப் பண்ணுங்கள், ஆகலைன்னா விட்டுருங்க. சிலருக்கு திருமணமாகி துணைவியர் இறந்திருந்தாலும் துணைவியுடைய பேர் எழுதுங்க, துணைவியருடைய பேர் எழுதுங்க, அட்டை என்ன எழுதாதீங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக உங்கள் பிறந்த தேதி ஃபில் பண்ணணும், ஆதார் நம்பர் ஃபில் பண்ணணும், மொபைல் நம்பர் ஃபில் பண்ணணும். தந்தையும் தாயும் உயிரோடு இருந்தால் அவங்க பெயரும் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் எழுதணும். உயிரோடு இல்லைன்னா பெயர்களை மட்டும் எழுத வேண்டும். திருமணமாகி இருந்தால் உங்கள் துணைவியோட பெயரும் வாக்காளர் அடையாள அட்டையில் எழுதணும். ஓகேவா? இதுதான் செக்ஷன் 2. செக்ஷன் 2 யார் ஃபில்அப் பண்ணும்? எல்லாருமே ஃபில்அப். யார் பேரில் இந்த ஃபார்ம் வந்திருக்கோ அவங்க அத்தனை பேருமே இந்த செக்ஷன் 2 ஃபில்அப் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ செக்ஷன் 3 and 4 இது 2 செக்ஷனாக இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம்லேயே கீழே இருக்கும் பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 3 லெஃப்ட் சைடும், செக்ஷன் 4 ரைட் சைடில். இது 2 ஒரே விஷயம் தான் கேட்டுருக்காங்க. 2 பக்கம் கேட்கப்பட்ட விஷயம் ஒன்று தான். ஆனால் யார் ஃபில்அப் பண்ணணும், எப்படி ஃபில்அப் பண்ணுங்கிறத கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அதை மட்டும் நிதானமாக பார்க்கலாம். இப்போ செக்ஷன் 3 யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எப்படி சொல்லனா, 1987க்கு முன்னாடி பிறந்தவங்க. ஓகே. இல்லைனா போன முறை இந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் நேம் இருந்திருந்தால் அவங்க. அடுத்து 2002 2005 தேர்தலில் வாக்களித்தவங்க. இவங்க எல்லாருமே லெஃப்ட் சைடு ஃபார்ம் தான், லெஃப்ட் சைடு செக்ஷனை தான் ஃபில்அப் பண்ணணும். செக்ஷன் 3 தான் ஃபில்அப் பண்ணணும். புரியுதுங்களா? சார் போன முறை எஸ்ஐஆர் நடந்தது எனக்கு தெரியாது. அதெல்லாம் இப்போ தான் எஸ்ஐஆருங்கிறது இவங்க வந்து தெரிகிற மாதிரி செய்கிறாங்களே தவிர, இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் பல முறை நடந்திருக்கு, நமக்கு தெரியல. அது தானாக நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நாமளும் சம்டைம்ஸ் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து நம்மளுடைய இனிஷியல்ஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்காது, சேஞ்ச் பண்ணுறதுக்கோ, ஏதோ இல்லை நம்மளுடைய பேரை புதுசாக என்ரோல் பண்ணுறதுக்கோ பண்ணியிருப்போம். ஓகேங்களா? எல்லாமே தானாக நடந்திருக்கு. அதுதான் எஸ்ஏஆருன்னு தெரியாமல் நடந்திருக்கு. இப்போ எஸ்ஏஆர்னு பெருசாக இப்போது சொல்லப்படுறதுனால தான் இது பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கு. இதில் லெஃப்ட் சைடில் யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, செக்ஷன் 2 யார் ஃபில்அப் பண்ணாங்களோ அவங்க தான் இதில் எழுதணும்னு சொன்னோம்ல. ஸோ செக்ஷன் 2ல் யார் ஃபில்அப் பண்ணாங்களோ அவங்க பேர் தான் எலக்ட்ரல் நேம். வாக்காளர் பெயருங்கிறது செக்ஷன் 2ல் யாரோ அவங்களுடைய பெயர். ஓகேவா? இப்போது
அவங்களுடைய எபிக் நம்பர். இந்த எபிக் நம்பர் எப்படி இருக்கணும்னா, செக்ஷன் 2ல இப்போ இது என்னுடைய உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன்னா, இப்போ என்னுடைய நேம் நான் எழுதிட்டேன். ஏன்னா இது என்னுடைய ஃபார்ம். ஆனா, இப்போ நான் எழுதியிருக்கிற இந்த எபிக் நம்பர் எதுன்னு கேட்டீங்கன்னா, பழைய எபிக் நம்பர். பழைய வாக்காளர் அடையாள அட்டை எண். இதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா, ஏடபிள்யூபின்னு வந்து ஒரு 7 நம்பர் இருக்கும். முதல்ல அப்படி கிடையாது. டிஎன் 16 அதாவது என்ன, டிஎன்னா தமிழ்நாடு, 16ங்கிறது மாவட்டத்தை குறிக்குது, 89ங்கிறது 089ங்கிறது நம்ம சட்டமன்ற தொகுதியை குறிக்குது. அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த 7 இலக்க எண் வந்து நம்மளுடைய சீரியல் நம்பர், நம்மளுடைய அடையாள அட்டை எண்ணை குறிக்குது. இதுதான் வந்து என்னுடைய ஃபார்ம். இதுதான் பழசிருந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த பழைய நம்பரை எடுத்து போடுங்க. அதுக்கப்புறம் இப்போ என்னுடைய ஃபார்ம் அப்படிங்கிறனால என்னுடைய ரிலேட்டிவ் வந்து யார், அதில் யார் கொடுத்துருப்போம், அப்பானா அப்பா, அம்மானா அம்மா, எப்படி கொடுத்துருக்கோமோ அந்த நம்பரை, அந்த பேர் எடுத்து இங்கே போடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன உறவு முறை, எந்த மாவட்டம், எந்த மாநிலம், உங்களுடைய சட்டமன்ற தொகுதியுடைய பெயர். ஓகேங்களா? சட்டமன்ற தொகுதியுடைய பெயர். அதுக்கப்புறம் உங்கள் சட்டமன்ற தொகுதியுடைய நம்பர், உங்களுடைய பகுதி எண், உங்களுடைய சீரியல் நம்பர். இதான் அதில் ஃபில்அப் பண்ணும். இந்த செக்ஷன் எனக்கு தெரியாது சார், எங்கே நான் எடுக்கணும் தெரியாதுன்னா, உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கில் போனீங்கன்னா எல்லாமே எடுத்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இது தனி வீடியோவாக இன்னொரு வீடியோ போடுறோம். ஸோ இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கோ. ஏன்னா இதிலே நம்ம லிங்க் பண்ணோன்னா நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஸோ எப்படி சப்போஸ் இந்த டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட ஏற்கனவே பழைய வாக்காளர் அடையாள அட்டை எண் இருக்குன்னா அதை அப்படியே போட்டுக்கோங்க. இல்லைன்னா ப்ராப்ளமே கிடையாது. வெப்சைட்டில் போய் எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இது யார் ஃபில்அப் பண்ணும்? 1987க்கு முன்னாடி பிறந்தவங்க, அல்லது போன எஸ்ஏஆரில் இருந்தவங்க, 2002-2005 எலெக்ஷனில் வாக்களித்தவர்கள். இவங்க தான் இந்த லெஃப்ட் சைடை ஃபில்அப் பண்ணும். புரியுதுங்களா? அதாவது செக்ஷன் 3. ஸோ செக்ஷன் 2 அண்ட் செக்ஷன் 3 ஃபில்அப் பண்ணியாச்சு. இப்போ வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். ஓகே. இப்போது செக்ஷன் 4, ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸு, இது யாருக்குன்னா 1987க்கு அப்புறம் பிறந்தவங்க, போன எஸ்ஏஆரில் இல்லாதவங்க, அல்லது 2002 அல்லது 2005ல் எலெக்ஷன் நான் ஓட்டு போடாதவங்க, இன்னும் சொல்லப்போனால் என்கிட்ட இது எலக்ட்ரல் ஐடி கார்டு இருக்குது, வாக்காளர் அடையாள அட்டை எண் இருக்குது. ஓகேங்களா? போன எலெக்ஷனில் போட்டிருக்கிறேன், எனக்கு எபிக் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க, இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்கன்னா அவங்க. ஓகேங்களா? எஸ்ஏஆர் ஃபார்மே உங்களுக்கு வரலாம், நீங்கள் இதை ஃபில்அப் பண்ண முடியாது. எஸ்ஏஆர் ஃபார்ம் உங்களுக்கு வந்திருக்கு, நீங்கள் போன எலெக்ஷனில் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ எந்த எலெக்ஷனாக வேணால் இருக்கலாம். அதாவது நடுவில் நடந்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்திருக்கும். ஓகேங்களா? லோக்கல் எலெக்ஷன் நடந்திருக்கலாம். அதே மாதிரி இதுவும் நடந்திருக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது. 2002 2005 போடாமல் இருக்கலாம், அல்லது அதுக்கப்புறம் வந்த எலெக்ஷன்ஸில் போடாமல் இருக்கலாம். ஆனால் சமீபத்தில் நடந்த எலெக்ஷன்ஸில் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த ரைட் சைட் செக்ஷன், அதாவது செக்ஷன் 4 ஃபில்அப் பண்ணும். இதுலேயும் நேம், பெயர், யாருடைய பெயர், உங்கள் தகப்பனாருடைய பெயர். ஏன்னா இந்த செக்ஷன் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, செக்ஷன் 2 யார் ஃபில்அப் பண்ணுறீங்களோ உங்கள் பேரண்ட் டீட்டெயில்ஸ் தான் இங்கே கேட்குறாங்க. உங்களுடைய உறவினர் டீட்டெயில்ஸ் தான் உறவினர்னா ரொம்ப சிம்பிள், பேரண்ட் தான். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரேர் கேசஸ் தான் பேரண்ட்ஸ் இல்லாதவங்களும் அந்த மாதிரி வரும். ஸோ செக்ஷன் 2 யார் ஃபில்அப் பண்ணியிருக்கீங்களோ, பண்ணி இந்த கேட்டகரியில் யார் வரீங்களோ அவங்க செக்ஷன் 4 ஃபில்அப் பண்ணும். இங்கே யாரை பற்றின ஃபில்அப் பண்ணும்? உங்கள் பேரண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணும். ஓகேவா? ஃபாதர் உயிரோடு இருந்தால் ஃபாதர் டீட்டெயில்ஸு, மதர் உயிரோடு இருந்தால் மதருடைய டீட்டெயில்ஸு, திருமணமானவர்களாக இருந்தால் உங்கள் மனைவியுடைய டீட்டெயில்ஸ் அல்லது கணவருடைய டீட்டெயில்ஸ். இப்போ செக்ஷன் 2 ஃபில்அப் பண்ண ஒரு ஒரு மகன் தன்னுடைய தகப்பனாருடைய டீட்டெயில்ஸை கொடுக்குறாரு. ஸோ செக்ஷன் 4ல் பாருங்கள், நேமுங்கிறது யார், அவருடைய அப்பாவுடைய பெயர், அவருடைய பழைய வாக்காளர் அடையாள அட்டை எண், அந்த 2002-5ல் அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க, நீங்கள் ஓட்டு போட்டிருக்க மாட்டீங்க, பட் உங்கள் அப்பா ஓட்டு போட்டிருப்பார், உங்கள் அம்மா ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த வாக்காளர் அடையாள அட்டை எண். அப்புறம் உங்கள் தாத்தாவுடைய பேர். ஸோ மேலே அப்பா பேர் எழுதிட்டீங்க, அடுத்த ரிலேட்டிவ் நேமுங்கிறது உங்கள் தாத்தாவுடைய பேர், அதாவது அப்பாவுடைய அப்பா அல்லது அம்மாவுடைய அப்பா, அந்த மாதிரி யார் நேம் ஃபில்அப் பண்ணுறீங்க அவங்க, அவங்க எண், அவங்களுடைய நேம் போடுங்க. அதுக்கப்புறம் என்ன உறவுமுறை, அதாவது உங்கள் அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் என்ன உறவுமுறை, அந்த உறவுமுறை எழுதுறீங்க. எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த மாநிலம், எந்த சட்டமன்ற தொகுதி, அதனுடைய சட்டமன்ற தொகுதியுடைய எண், உங்களுடைய பகுதி எண், சீரியல் நம்பர் ஃபில்அப் பண்ணிடுறீங்க. இது செக்ஷன் 4. ஸோ பொதுவாக ஃபில்அப் பண்ண எப்படி ஃபில்அப் பண்ணும், எந்த ஒரு நபராக இருந்தாலும் யாருக்கெல்லாம் எஸ்ஏஆர் ஃபார்ம் வந்திருக்கோ அவங்க என்ன ஃபில்அப் பண்ணுன்னா,
செக்ஷன் 2 அண்டு செக்ஷன் 3 ஃபில்அப் பண்ணுவாங்க, அல்லது செக்ஷன் 2 அண்ட் செக்ஷன் 4 ஃபில்அப் பண்ணுவாங்க. செக்ஷன் 2, 3, 4 மூணுமே ஃபில்அப் பண்ணக்கூடாது. கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ செக்ஷன் 2 அண்ட் 3 ஃபில்அப் பண்ணுறவங்களுக்கு 4 பிளாங்காக இருக்கணும். செக்ஷன் 2 அண்ட் 4 ஃபில்அப் பண்ணுறவங்களுக்கு 3 பிளாங்காக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம அட்டாச் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ். இதை பார்த்துருக்கோம். இது என்ன பண்ணணும்னு பாருங்கள். இப்போ செக்ஷன் 2 அண்ட் 3 ஃபில்அப் பண்ணவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க அவர்களுடைய ஏதாவது ஒரு டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் கொடுக்கணும். ஏதாவது ஒரு ப்ரூஃப். ஓகேங்களா? யார்? செக்ஷன் 2 அண்ட் 3 ஃபில்அப் பண்ணவங்க. இப்போ நான் பேசுகிறேன்னா, இப்போ என்னுடைய டேட்டாஸ் தான் நான் கேட்குறேன். ஸோ என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் டாக்குமெண்ட். அந்த 11 லிஸ்ட்டு கொடுத்தோம்ல, அந்த 11ல் எதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குமோ, சப்போஸ் பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட் எடுத்துக்கலாம். இல்லை பாஸ்போர்ட் என்கிட்ட இல்லை சார்னா 10th அல்லது +2 மார்க் ஷீட் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட், அதில் கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அதை எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் தான் கேட்குறாங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது செக்ஷன் 2 அண்டு 4. செக்ஷன் 2 அண்ட் 4 ஃபில்அப் பண்ணவங்கள அதில் 2 கேட்டகரியை கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் நிதானமாக பாருங்கள். செக்ஷன் 2 அண்ட் 4 ஃபில்அப் பண்ணவங்கள செக்ஷன் 2 அண்ட் 4ல் 19, அதாவது 1/7/87லேருந்து 2/12/2004க்குள்ளே பிறந்திருந்தால் அது ஒரு கேட்டகரி. 2/12/2024க்கு அப்புறம் பிறந்தவங்களால அது கேட்டகரி 2. ஸோ கேட்டகரி 1 செக்ஷன் 2 அண்ட் 4 ஃபில்அப் பண்ண கேட்டகரி 1, அதாவது 87 to 2004க்குள்ளே பிறந்தவங்களா இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும், உங்கள் ஃபாதர் அல்லது மதர் யாராவது ஒருத்தருடைய ஏஜ் ப்ரூஃபுடைய சர்டிஃபிகேட் ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட் கொடுங்க, ப்ளஸ் அப்பா அம்மாவுடைய ஏதோ ஒரு ஏஜ் ப்ரூஃபுக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவாக இருக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தால் அவங்களுடைய அந்த ஐடி கார்டு இருக்கலாம், பென்ஷனராக இருந்தால் ஐடி கார்டு இருக்கலாம், இல்லை உங்களுடைய பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட்டு, இல்லைனா 10th +2 மார்க் ஷீட் ஏதாவது இருந்தால் மார்க் ஷீட். ஓகே. கேட்டகரி 2 இதிலே 2004க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு 3 ப்ரூஃப் தேவைப்படுது. ஸோ அவங்களுடைய செல்ஃப் ப்ரூஃப் யார் செக்ஷன் 2 ஃபில்அப் பண்ணாங்களோ, செக்ஷன் 2 ஃபில்அப் பண்ண யார் பேரில் அந்த ஃபார்ம் வந்திருக்கோ, எஸ்ஏஆர் ஃபார்ம் வந்திருக்கோ, அந்த செக்ஷன் 2 ஃபில்அப் பண்ணவங்க அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபு, அப்பாவோட ஏஜ் ப்ரூஃபு, அம்மாவோட ஏஜ் ப்ரூஃப், இது 3மே வைக்கணும். இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன, ஸோ ஃபார்மை கரெக்டாக ஃபில்அப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸை சொல்கிறேன். உங்களுக்கு கொடுத்த அந்த படிவத்தை கரெக்டாக ஃபில்அப் பண்ணுங்கள். கீழே சைன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். சைன் பண்ணுங்கள். சைன் பண்ண பிறகு என்னென்ன ப்ரூஃப் கொடுக்கணுமோ, ஒரு ப்ரூஃபா, 2 ப்ரூஃபா, 3 ப்ரூஃபாங்கிறது பார்த்து ப்ரூஃப் அட்டாச் பண்ணுங்கள். அட்டாச் பண்ண பிறகு உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் பிஎல்ஓட்ட கொண்டு போய் இந்த ஃபார்மை கொடுங்க. அவங்ககிட்ட ஒரு சைன் முதல்ல வாங்கிக்கோங்க. வாங்கின பிறகு அவங்ககிட்ட அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிடுங்க. ஒரு ஃபார்ம், 2 ஃபார்ம் இருக்கும், 2லையுமே அவங்ககிட்ட சைன் வாங்குங்க. வாங்கிட்டு ஒரு ஃபார்ம் அவங்ககிட்ட சப்மிட் பண்ணிடுங்க. எதில் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அந்த சப்மிட் பண்ணிடுங்க. இன்னொரு ஃபார்மை பத்திரமா கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. இதில் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ப்ரூஃப் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறீங்க இல்லையா, இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் இல்லாமல் இன்னொரு ஃபார்ம், அதாவது உங்கள் ஏஜ் ப்ரூஃப் சப்மிட் பண்ணுறீங்க இல்லையா, உங்களுடைய பிறந்த தேதிக்கு என்னென்ன சான்று சப்மிட் பண்ணீங்களே, அதில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணிடணும். கீழே செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணணும். அது ஒன்றும் தெரியும். ஜெராக்ஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா கீழே கையெழுத்து போடுவாங்க. நீங்கள் பேங்க்லாம் போனீங்கன்னா கேட்பாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு வாங்கினா கூட நீங்கள் ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுக்குன்னா கீழே சைன் பண்ணி கொடுங்க சார்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணுற ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் தனித்தனியாக சைன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது ஃபார்ம் 2 அண்ட் 4 ஃபில்அப் பண்ண செக்ஷன் 2 அண்ட் 4 ஃபில்அப் பண்ணவங்களுக்கு 3 ப்ரூஃப் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அவங்க டாக்குமெண்ட்டு, ஃபாதர் அண்ட் மதர், அல்லது அவங்க டாக்குமெண்ட்டு ப்ளஸ் ஃபாதர் டாக்குமெண்ட் அல்லது மதர் டாக்குமெண்ட். ஸோ இது எல்லாத்தையுமே தனித்தனியாக சைன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இது போக இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சு சார்னா 8ஆம் தேதிக்கும் பொறுமையாக இருங்க. 9ஆம் தேதி உங்களுடைய டிராஃப்ட் எலக்ட்ரோல் ரோல் வரும். அதில் போய் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் இருக்கான்னு பாருங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணி கரெக்டாக இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏதாவது உங்களுக்கு அதில் டவுட்ஸ் இருக்குது, கரெக்ஷன்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது தவறுகள் இருக்குது, நீங்கள் மாற்றணும்னு நினைச்சீங்க இல்லை அப்படின்னா, ஸோ அதில் இருக்க ப்ரொசீஜர் படி நான் ஏற்கனவே டேட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த டேட்ஸ் படி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதுதான் இந்த சிம்பிள் ப்ரொசீஜர். ஏதாவது இதில் உங்களுக்கு சந்தேகங்கள், ஏதாவது உதவிகள் இருந்தால் எங்களை அப்ரோச் பண்ணலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ. அந்த 2002-5 இருக்கக்கூடிய எலக்ட்ரல் ரோல்லேருந்து எப்படி டேட்டா எடுக்கிறதுங்கிறது செப்பரேட் வீடியோவாக போடுறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நன்றி. எல்லோரும் தவறு இல்லாமல் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணும் அப்படின்னு உங்களை நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.